إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى وما الحياة الدنيا إلا متاع الغرور. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைத்து அந்த ஏராளமான படைப்புகளில் மிகவும் உன்னதமான படைப்பை இந்த மனித படைப்பை படைத்து அந்த மனிதனுக்கென்று ஒரு கட்டளைகளையும் ஒரு நோக்கங்களையும் ஒரு சில நோக்கங்களையும் அமைத்து அவன் இந்த உலகத்தில் வாழ வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது சமுதாயத்திற்கு இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆ மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மக்கள் எதனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், எதனை நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத நிலையில் இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சூரா அத்-தாரியாத்திலே கூறுகின்றான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கன்று வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று மனிதனுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் 3 விதமான வாழ்க்கைகளை அடைகின்றான். ஒன்று உலக வாழ்க்கை, இரண்டாவது மன்னரை வாழ்க்கை, மூன்றாவது மறுமை வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் அவன் எந்த காரியங்களை செய்கின்றானோ அதனுடைய பிரதிபலனை இந்த மன்னரை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அவன் பெறுபவனாக இருக்கின்றான். இன்னும் இந்த மன்னர வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் எடுத்துக்கொண்டவையானால் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கின்றது. இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் 3 விதமான பருவங்களை அடைகின்றான். ஒன்று குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது முதுமை பருவம். இந்த குழந்தை பருவமும் இன்னும் இந்த முதுமை பருவத்தில் அல்லாஹு தாலா ஒரு சில பலவீனத்தை வைத்திருந்தாலும் இந்த வாலிப பருவத்தில் தான் அல்லாஹு தாலா அதிகமான ஆற்றலையும் எதையும் செய்யக்கூடிய தைரியத்தையும் சக்தியும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். எவன் ஒருவன் இந்த வாலிப பருவத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அல்லாஹ்வினுடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றானோ அப்படிப்பட்ட அவனுக்கு மன்னரையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய வெற்றியும் அவனுக்கு கிடைக்கும். இதுவே அவன் அல்லாஹ்வினுடைய வரம்புகளுக்கு மீறி அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு இணங்காமல் அவன் வாலிப பருவத்தை கழித்தான் என்று சொன்னால் அவனுடைய மறுமை வாழ்வும் மன்னரை வாழ்வும் மிகவும் வேதனையாகவும் தோல்வியாகவும் மிகவும் துன்பமாகவும் தான் அவன் அனுபவிப்பான். இன்னும் இந்த உலகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அத்-துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா என்பதாக கூறுகின்றார்கள். இந்த உலகம் மறுமையின் விளைநிலம் என்பதாக கூறுகின்றார்கள். ஆம் சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் நன்மை செய்கின்றோமா அல்லது தீமை செய்கின்றோமா என்பதை விதைத்து நாளை மறுமையில் நாம் அதனை அறுவடை செய்பவர்களாக நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விதைத்ததின் காரணமாகத்தான் நமக்கு நாளை நரகமா அல்லது சொர்க்கமா என்பதை நமக்கு தீர்மானிக்கப்படும். ஆனால் இவ்வாறு
இப்படி இருக்க நாம் நம்முடைய இந்த வாலிப பருவத்தை எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கின்றோம்? மரணத்தை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக நாம் இன்று இந்த வாலிப பருவத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம், கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மரணத்தை பற்றி கூறும் பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்பதாக கூறுகின்றான். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஆம் சகோதரர்களே, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, அவருக்கு மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு மரணம் என்பது கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் இன்றைய வாலிபர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்? மரணத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய சுகமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். முதலில் சொன்ன வசனத்தில் எல்லோருக்கும் மரணம் இருக்கின்றது என்பதாக கூறிய அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் இந்த உலகம் என்பது ஏமாற்றக்கூடியது என்பதாக கூறுகின்றான். அப்படி பார்த்தால் இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, மரணம் என்பதை மறக்கடித்து, மறுமையை மறக்கடித்து நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. நம்மளை ஏமாற்றிய இந்த உலகம், இதற்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களை ஏமாற்ற நினைத்த பொழுது நபி அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? எப்போதெல்லாம் சஹாபாக்கள் இந்த உலக மோகங்களில், உலக ஆசைகளின் பக்கம் திரும்புகின்றார்களோ அப்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் நன்மையான காரியங்களிலும் இந்த உலகத்தின் இழிவான காரியங்களையும் பற்றி நினைவூட்டுவார்கள். இப்படித்தான் ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய படையை போருக்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த படையானது வெற்றி கண்டு வெகு வேகமாக, வெகு விரைவாக, சீக்கிரமாக அந்த படை வெற்றியை கண்டு கனிமத் பொருட்களை, அது அளவுக்கு அதிகமான கனிமத் பொருட்களை அள்ளிக்கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் பேச தொடங்கிவிட்டார்கள். புகழ்ந்து இந்த படை அப்படியானது இப்படியானது என்று பேச தொடங்கிவிட்டார்கள். அதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், இந்த படையை விட சிறந்த ஒரு நன்மையை நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று கூறிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், எவன் ஒருவன் ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கும் வரை அதே இடத்தில் எந்த ஒரு உலக காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வினுடைய நினைவு உடலில், அல்லாஹ்வினுடைய திக்ரில் ஈடுபடுகின்றானோ அதனுடைய நன்மை இந்த படையை விட சிறந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது தனது மக்களை எவ்வாறாக இந்த உலக ஏமாற்றத்தை விட்டு பாதுகாத்தார்கள் என்று. ஆனால் நாமோ இன்றைய சூழலில் உலக மோகங்களில் மூழ்கியவர்களாக, மரணத்தை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்க்கை எதுவாக இருக்க வேண்டும்? நமது நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? நமது இந்த வாழ்க்கை பயணத்தின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சூரா தௌபாவிலே கூறுகின்றான், வர்துவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வின் பொருத்தமே மிகப்பெரிய வெற்றியாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த சூரா தௌபாவிலே கூறுகின்றான். ஆம் சகோதரர்களே, ஒரு உண்மையான முஸ்லிமுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் மறுமையை நோக்கமாக வைத்து வாழ வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லிம் ஒரு மறுமையை நோக்கமாக வைத்து வாழ வேண்டும், சொர்க்கத்தை நோக்கமாக வைத்து வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் அறிவாள் என்று தெரியுமா? எவன் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தி மரணத்திற்கு பிந்தைய இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக செயல்படுகின்றானோ அவன் தான் சிறந்த அறிவாளி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் தொழில் செய்கின்றீர்களா? அல்லாஹ்விற்காக தொழில் செய்யுங்கள். நீங்கள் கல்வி கற்றுக்கொள்கின்றீர்களா? அல்லாஹ்விற்காக கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் குடும்பம் தான் நடத்துகின்றீர்களா? அல்லாஹ்விற்காக குடும்பம் நடத்துங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்விற்காக செய்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை இந்த உலகம் ஏமாற்றி கொண்டிருப்பதை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பான். அப்போதுதான் நமது பயணம், நமது இந்த வாழ்க்கை பயணம் என்பது மிகவும் நேரான சரியான பாதையில் செல்லும் சகோதரர்களே. இந்த சரியான பாதையில் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலும் மன்னரையிலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதனையிலிருந்து நம்மை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இறைவா, எங்கள் இந்த வாழ்க்கை பயணத்தை நீ விரும்பும் பாதையில் ஆக்கி அமைப்பாயாக. இந்த உலகத்தை எங்கள் கையில் வைத்து விடியா அல்லாஹ், மறுமை மனதில் எங்களுடைய இதயத்தில் வைத்து விடாதையா அல்லாஹ்.
மறுமை எங்கள் உண்மையான இலக்காக ஆக்குவாயாக யா அல்லாஹ். இன்னும் எங்களை நல்ல முடிவுடன் உன்னை சந்திப்பவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ iyyakum bil ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர்ரு ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.